அம்மா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ ரோகிணி தன்னுடைய குழந்தை கிறிஷை பிடிச்சி அப்படியே கட்டி பிடிச்சி அவருடைய கண்ணெல்லாம் திறந்ததுக்கு பிறகு அவர் வந்து சந்தோஷப்படுற மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது தான் அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியே காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா வந்து பார்த்தா இப்போ வந்து கரெக்டாக இவங்க வந்து நான் இப்போதைக்கு நேரம் காலம்லாம் சரியாகலை, ஆனால் வந்து நான் எல்லாத்தையும் வீட்டில் பேசி சரி பண்ணதுக்கப்புறமா நீ நல்லா ஒன்றாவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற சமயத்தில் கரெக்டாக அங்கே மீனா உள்ளார வந்துடுறாங்க. மீனா என்ன இது அங்கே ஊர் வீட்டில் இருந்தபோது கொஞ்சம் பாசமாக இருந்தாங்க, சரி ஓகே வந்து அவங்க ஏதாவது வந்து இடத்தையும் கொடுத்து ரூமையும் கொடுத்து ஊட்டி விட்டாங்க, அதெல்லாம் பரவாயில்ல. ஆனால் இப்போ என்ன அப்படின்னா வந்து நேராக ஹாஸ்பிட்டலுக்கே வந்திருக்காங்க, இவங்களை வந்து பார்க்கணுங்கிறாங்க. ஏற்கனவே இதே ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க வந்தாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது ஏதோ டவுட்டாக இருக்கேன்னு கொஞ்சமாச்சு மீனாவுக்கு யோசிச்சா பரவாயில்ல. அதுக்கு பதிலாக மீனா வந்து அவங்களுக்கு தாய்ப்பாசங்க, ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளேயும் தாய்மை இருக்கும் அப்படின்னு முட்டாள்தனமாக யோசிச்சுட்டு ஏற்கனவே வீட்டில் ரூம் விவகாரத்துக்கே முட்டாள்தனம்லாம் பண்ணிட்டு மீனா இப்படியே கொஞ்சம் லைட்டாக வந்து கொஞ்சம் தத்தியாகவே இருந்தாங்க அப்படின்னா வந்து வாழ்க்கையில் முன்னேறது ரொம்ப கஷ்டம். ரோஹிணி மாட்டணுங்கிறது தான் பல பேரோட எண்ணம். உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.